இடமின்றி எழுச்சியோடு கொள்ளிருக்கின்ற என்னரும் தஞ்சை தலைவருடைய தமிழ் பெருமொழி மக்களே, என் உயிரினும் மேலான அன்பு உடம்பெறப்பட்ட உங்களை எல்லாம் இந்த மகிழ்ச்சியோடு காணுகிற நேரத்தில் இன்னொரு கூட்டத்திலே பேச வேண்டுமா என்ற கேள்விதான் என்னை துணைத்து எடுக்கிறது. இங்கே தஞ்சையிலே நான் பல நேரங்களிலே உங்களை எல்லாம் கலந்துகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறது. தஞ்சை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எழுச்சியை ஒன்றல்ல இரண்டல்ல ஒரு 100 தடவைக்கு மேல் கண்டிருக்கின்றேன். ஆனால் இன்றைக்கே பெற்றிருக்கிற இந்த எழுச்சியை இதுவரை நான் கண்ட நிகழ்ச்சிகளாக இதுவரையில் தஞ்சை மாநகரத்தில் கூடாத கூட்டம் இன்றைக்கு ஊழியிருக்கிறது என்றால் எப்பொழுதும் ஒரு புதுமையை, ஒரு புதிய எழுச்சியை காணுகின்ற வகையிலே இங்கே நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறீர்கள், கையசைக்கிறீர்கள், கழகத்தை வாழ வைப்போம் என்ற சூடுரையை வழங்கி இருக்கின்றீர்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது தஞ்சை மண்ணிலே எந்த சோர்வுக்கும் என்றைக்கு விடவில்லை என்ற அளவில் வெற்றிகரமாக இந்த கூட்டத்தை நடத்தி கொடுப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் எழுச்சியை தமிழகத்திலே பல இடங்களில் நான் பார்த்து வருகின்றேன். ஆனால் இந்த எழுச்சிக்கு எதிரான எழுச்சி வேறு எந்த ஊரிலும் நான் காணவில்லை. இனி காண முடியுமா என்ற நம்பிக்கையும் காண வேண்டும் என்கின்ற பேராசையும் எனக்கு இருந்தாலும் கூட இங்கெல்லாம் அமைதியாத்தால் நீங்கள் எல்லாம் ஒலி எழுப்பாமல் ஒருவரை ஒருவர் அடக்குகிறோம் என்ற முறையிலே எந்த விதமான கூச்சலும் கிளம்பாமல் இந்த எழுச்சியை நீங்கள் எனக்கு உணர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் முதலில் வந்த வேலையை ஆரம்பித்து அதை முடித்து வைத்துவிட்டு பிறகு இன்றைய தமிழ்நாடு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி உங்களிடத்தில் சில வார்த்தைகளை சொல்ல இருக்கின்றேன். என்னுடைய அருமை தம்பிகளிலே ஒருவரும் என்னை விட்டு நீங்காமல் அன்று முதல் இன்று வரையிலே திராவிட இயக்கத்தின் தோன்றா துணையாக இருப்பவர் என்னுடைய சகோதரர் கோசி மொழி இங்கே எழுதியிருக்கின்ற காட்சியை பெரும்பொழுதே பார்த்தேன். உடல்நிலை தொடர்ந்து பேச இயலாமல்
எழுந்து நடக்க முடியாமல் என்னையோகாலும் என்னை விட இன்னும் மெலிந்தும் காயப்பட்ட அந்த காட்சியை கண்டபோது நீ இறங்கி வந்தாய் என்றான். உரிமையோடு அவரை கேட்டேன். கோசை உடைய போன்ற தங்கங்கள், சிங்கங்கள் இவர்களால் உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் எழுச்சி, அந்த எழுச்சியை யாரும் இனியும் பொறுத்துக்கொள்ள முடியாதென்றாலும் கூட அந்த எழுச்சியை அடக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற நரித்தலைவர்கள், எண்ணுகின்ற அடங்கா பிடாரிகள் தமிழ்நாட்டிலே இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வாயால் அல்ல, எழுத்தால் அல்ல, கட்டளைகளால் அல்ல, இது போன்ற கூட்டங்களால், இது போன்ற எழுச்சிகளால், இது போன்ற ஆதரவு காட்டுகின்ற தன்மையால் தமிழ் மக்கள் நீங்கள் பதிலளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு வளர்ந்திருக்கிற கழகத்தை பார்த்தால் பேரறிஞர் அண்ணா 1949 ஆண்டில் இந்த இயக்கத்தை உருவாக்கி இது ஒரு அரசியல் இயக்கம் மாத்திரமல்ல, சமுதாய இயக்கம். சமுதாயத்திலே தாழ்த்தப்பட்டவர்களாக, அடிமைகளாக, அயற்ற உரிமைகளாக, இடமாற முடியாதவர்களாக, தொட்டால் தீட்டு என்கின்ற அளவிற்கு துறையிலே இடம்பெற்றவர்களாக உள்ள ஒரு பெரிய சமுதாயம் ராஜராஜ சோழன், கொப்பெருஞ்சோழன், சேரன் செங்குட்டுவன் இவர்களெல்லாம் வாழ்ந்த அந்த மரபில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏழை எளியவர்களை, பாட்டாளி மக்களை நாம் எண்ணி பார்த்து அவர்களுக்கும் இவர்களுக்கும் உள்ள அந்த வேறுபாட்டை, அந்த நிலையை கருதி பார்த்து மேலும் ஒரு ராஜராஜ சோழன் உருவாக வேண்டும், மீண்டும் ஒரு சேர செங்குட்டுவன் உருவாக வேண்டும். அவன் இந்த சமுதாயத்தை, திராவிட சமுதாயத்தை காப்பாற்ற முன்வர வேண்டும். அதுவரையில் தமிழருக்கு எழுச்சி இல்லை, அதுவரையில் தமிழருக்கு மதிப்பில்லை, மரியாதை இல்லை என்பதை உணர்ந்துள்ள கழகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கழகத்தை உருவாக்கியவர்தான் என்னுடைய அண்ணன் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அந்த அண்ணாவை உருவாக்கியவர்தான் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியாரும் அவர் வழி தொண்டர்களும் உழைத்த உழைப்பு வீண் போகவில்லை. இங்கே இந்த கூட்டத்திலே காணப்படுகின்ற எழுச்சியை பார்க்கிறேன். இந்த கூட்டத்திலே எழுகின்ற சங்கராதத்தை பார்க்கிறேன். இந்த கூட்டத்திலே சிங்க குட்டிகளைப் போல இளைஞர்கள் நடமாடுவதை பார்க்கின்றேன். முதலில் நான் வந்த வேலையை உங்களிடத்தில் எடுத்து சொல்லி அதை முடிக்கலாம் என்று பார்க்கிறேன்.
தஞ்சை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் துரை சந்திரசேகர் அவர்களை அவர்கள் தகவல் நிறைவேற்ற இந்த கூட்டத்தில் நான் கழகத்தினுடைய வேட்பாளர்களை கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்களை இங்கே அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். தஞ்சை மாநகரத்தில் கழக வேட்பாளராக இருக்கின்ற டாக்டர் அஞ்சுகம் அஞ்சுகம் என்ற பெயரை சொல்லும் பொழுதே என்னுடைய அடிமரத்திலே ஒரு உணர்வு. என்னுடைய தாயாருடைய பெயர் அஞ்சுகம். தம்பி பூபதி பிறந்த இந்த பெண்ணுக்கு என்ன பெயர் வைப்பது என்று பூபதி எண்ணிய நேரத்தில் என்னை கேட்டார், என் பெண்ணுக்கு பெயர் சொல்லுங்கள் என்று. நான் என் தாயார் அஞ்சுக தம்பியாருடைய பெயரை என்று நான் குறிப்பிட்டதை அப்படியே ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அஞ்சுகம் கழக வேட்பாளராக இந்த தொகுதியிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார். டாக்டர் அஞ்சுகம் பூபதி தஞ்சை தொகுதிக்கு உதயசூரியன் சின்னம், திருவையாறு தொகுதிக்கு துரை சந்திரசேகர் உதயசூரியன், வளத்தநாடு தொகுதிக்கு தம்பி ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் உதயசூரியன், பேராவூர்தி தொகுதிக்கு அசோக்குமார் உதயசூரியன் சின்னம், பாபநாசன் தொகுதிக்கு லோகநாதன் சி.ஆர். லோகநாதன் கை சின்னம், பட்டுக்கோட்டை தொகுதிக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மகேந்திரன் கை சின்னம், சாக்கோட்டை தொகுதிக்கு கும்பகோணம் தொகுதிக்கு உதயசூரியன் சின்னம், வேட்பாளர் அன்பழகன். திருவிழாவூர் தொகுதிக்கு கோவை செழியன் உதயசூரியன் சின்னம். இந்த சின்னங்களை எல்லாம் நீங்கள் மறந்து கொண்டால் இந்த சின்னம் நம்முடைய சின்னம், எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டியது நம்முடைய கடமை என்ற உணர்வோடு பணியாற்ற வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக் கொள்கிறேன். தமிழ்நாடு இந்த 5 ஆண்டு காலத்திலே எந்த அளவுக்கு சீரழிந்து போயிருக்கிறது, தமிழ்நாட்டை இன்றைக்கு ஆளுகின்றவர்கள் எந்த அளவுக்கு சீரழித்திருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். கழக ஆட்சியிலே விலைவாசி என்ன, இன்றைக்கு விலைவாசி நிலவரம் எப்படிப்பட்டது,
உளுத்தம்பருப்பு என்று எடுத்துக்கொண்டால் தாயவார்களுக்கு தெரியும் அந்த கவலை. 1 கிலோ கழக ஆட்சியில் 85 ரூபாய்க்கு விற்ற உளுத்தம்பருப்பு இன்றைக்கு அம்மையார் ஆட்சியில் 150 ரூபாய், 180 ரூபாய். துவரம்பருப்பு 1 கிலோ கழக ஆட்சியின் இறுதியில் 74 ரூபாய், இன்றைக்கு 80 ரூபாய். பாசிப்பருப்பு 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்றது இன்றைக்கு இந்த ஆட்சியிலே, அதிமுக ஆட்சியிலே 180 ரூபாய். கடலை பருப்பு 1 கிலோ 40 ரூபாய் விற்றதற்கு இன்றைக்கு 80 ரூபாய். பாசிப்பருப்பு 1 கிலோ 80 ரூபாய் விற்றதற்கு மாறாக இப்பொழுது இந்த ஆட்சியிலே 120 ரூபாய். சர்க்கரை 1 கிலோ 28 ரூபாய் என்று இருந்ததற்கு மாறாக இன்றைக்கு 42 ரூபாய். பூண்டு 1 கிலோ ரூபாய் என்று இருந்ததற்கு மாறாக 60 ரூபாய். மிளகாய் 1 கிலோ 600 ரூபாய் என்று இருந்ததற்கு மாறாக இன்றைக்கு 850 ரூபாய். ரொம்ப குறைஞ்சிருக்கு. சீரகம் 1 கிலோ 150 ரூபாய் என்று இருந்ததற்கு மாறாக இன்றைக்கு அப்பொழுது ஒன்று அதிகம் இல்லை. கையில் இருந்த அம்மையார் ஆட்சியில் 240 ரூபாய். இப்படி விலைவாசிகளை எல்லாம் ஏறுவதை பற்றி கவலைப்படாமல் திமுக ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை இதே கட்சிகள் வாய்திறந்தால் அவர்களை எல்லாம் அடக்குவதிலே ஆர்வம் உழைத்த அம்மையார் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அதை மறந்து விடக்கூடாது. திராவிட முன்னேற்ற நான் பல கூட்டங்களிலே தெரிவிப்பதை போல ஒரு அரசியல் கட்சி மாத்திரம் அல்ல, ஒரு சமுதாய இயக்கம். இந்த சமுதாயத்தில் உயர்வு தாழ்வு கூடாது, ஆண்டார் அடிமை என்ற தத்துவம் கூடாது. அனைவரும் மனிதர்கள், அனைவரும் சமமானவர்கள் கொள்வர், அனைவரையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த நன்னதியை பின்பற்றி இயங்குகின்ற இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஏதோ இந்த தேர்தலிலே வெற்றி அடைந்தால் நாங்கள் உயர்ந்த எண்ணத்துக்கு போய்விடுவோம், உங்களை எல்லாம் மதிக்க மாட்டோம் என்று எண்ணுகின்ற ஜெயலலிதாக்கள் அல்ல நாங்கள். ஜெயலலிதா இன்றைய தினம் இந்த கூட்டத்தில் நாம் எடுத்து எந்த கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ள பெண்மணி அல்ல. அவர்கள் ஆச்சரியத்து சொல்லுகிறேன், எனக்கு முன்னால் இங்கே பேசிய நண்பர்கள் திமுக தேர்தல் அறிக்கையை பற்றி பேசினார்கள்.
திமுக தேர்தல் அறிக்கையை போல மக்களை அவர்களுடைய மனதை வருகின்ற ஒரு அறிக்கையை இது யாரும் வெளியிடவில்லை. நல்லா பேசினார்கள். ஒன்றை சொல்லுகின்றேன், இதுவரையில் இன்று மாலை வரையில் அதிமுக இந்த தேர்தலுக்காக ஒரு அறிக்கையை தயாரித்து வெளியிட்டார் என்றால் வெளியிடவில்லை. வெளியிடாததுக்கு என்ன காரணம்? அவர்கள் அறிக்கை இல்லாமலே மக்களை சந்திப்பார்கள். அறிக்கை அவர்களுக்கு தேவையில்லை. ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தேர்தலிலும் அறிக்கை வெளியிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இன்னென்ன காரியங்களை செய்வோம் என்று கூறி, அப்படி கூறிய வகையிலே முதலில் ஜனங்களை பொது உணவை ஆக்குவோம் என்று சொன்னதன் காரணமாகத்தான் நாங்கள் முதலில் 15 ஸ்டைல் ஏக்கராக அதற்கு வேலையாக வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சட்டமே கொண்டு வந்தோம். அதற்கு பிறகு 30 ஸ்டைல் ஏக்கரா வரையிலே அனுமதித்து அவர்களை தமிழ்நாட்டிலே வாழ்வதற்கான ஏற்பாடுகளை செய்து அவர்களுக்கான உதவிகளை செய்து அவர்களை நிலவுடைமையாளராக சமுதாயத்திலே வாழ அனுமதித்து அவர்களுக்காக சரியான இடங்களை உச்சவரம்பு சட்டப்படி 15 ஸ்டைல் ஏக்கரா 30 ஸ்டைல் ஏக்கரா என்பதை கூட மாற்றி 15 ஸ்டைல் ஏக்கரா வைத்துக் கொள்ளலாம் என்று சட்டத்தை உருவாக்கியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தார். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே ஆற்றிருக்கின்ற பணிதான் சிறந்த பணி. பொது உடைமைக்காரர்கள் கம்யூனிஸ்டுகள் எந்த தத்துவத்தை சொல்கிறார்களோ அந்த தத்துவத்தை செயல்படுத்தி காட்டுகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தில் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற வேட்பாளர்களெல்லாம் நாளைக்கு ஆட்சி பொறுப்புக்கு கழகம் வந்தால் அந்த ஆட்சி பொறுப்பை அவர்கள் பயன்படுத்தி ஏழை எளிய மக்களுக்கு என்னென்ன செய்யலாம், என்னென்ன உதவிகளை செய்யலாம் என்று அந்த அளவிலே தான் கழகம் பணியாற்றும். ஆனால் இன்றைக்கு நாட்டில் நடந்தது என்ன நான் கேள்விப்படுகிறேன். நேரத்தைக்கு கூட நான் திருவாரூர் பொதுக்கூட்டத்திலே பேசும்பொழுது சொன்னேன், பழம் தண்ணீரை போல் வாரி இறைக்கப்படுகிறது. தண்ணீரை போல் என்றால் தண்ணீருக்கு கிடைப்பதில்லை. அதற்கும் மேலாக அந்த பழத்தை வாரி இறைத்து இந்த தேர்தலை நடத்த அதிமுகவினர் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய நிலை என்ன கருதி இருக்கிறார்கள்? நேற்றைய தினம் நான் கேள்விப்பட்டது மாத்திரமல்ல, பத்திரிகையிலேயும் படித்தேன். மாலை மலர் போன்ற இந்து போன்ற சிறந்த பத்திரிகைகளில் இந்த செய்தி வந்திருக்கிறது. அவரே அந்த பத்திரிகையை நடத்துபவர்கள் அவர்கள் அறிந்த புரிந்த நாட்டில் நடக்கிற காரியங்களை எடுத்து சொல்லுகின்றார்கள். பணத்தை தண்ணீர் மட்டவாளாக செலவழித்து இந்த தேர்தலில் தாங்கள் எப்படி வெற்றி பெற வேண்டும், தாங்களே முதலமைச்சர்களாக இருக்க வேண்டும்
நாங்களே ஆட்சியை பிடிக்க வேண்டும், நாங்களே அல்லும் முகமும் கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற வகையிலே நாட்டில் ஒரு கூட்டம் நடமாடி கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தினுடைய நடமாட்டத்தின் காரணமாக, அவர்களுடைய செயலின் காரணமாக நாடு கொள்ளையடிக்கப்படுது. நாட்டில் இனிமேல் யாரும் எதுவும் செய்ய இயலாது என்ற அளவில் நாடு காணாகிருக்கு. இந்த நாட்டில் அண்ணா அண்ணார், பெருந்தலைவர் காமராஜர் அண்ணார், இன்னும் பல பேர் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். நானும் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருந்திருக்கிறது. இன்றைக்கும் அந்த போட்டிக்கு உலகத்திலே வாக்கு கேட்க வந்திருக்கின்றேன். நான் வாக்கு கேட்க வந்திருப்பதற்கு காரணம், நாடு அநியாயமாக இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டை பற்றி கவலைப்படாதவர்களுடைய கையிலே ஆட்சி சிக்கியிருக்கிறது. அப்படி சிக்கிய ஆட்சியை அவர்களிலிருந்து விடுவித்து மக்களை காப்பாற்ற வேண்டும். மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் என்னுடைய மக்கள், எந்த மக்களுக்காக தஞ்சாவூர், இந்த தஞ்சை மண்ணில் பிறந்த நான் எந்த மக்களுக்காக வாழ்வுட வேண்டுமோ அந்த மக்களுக்காக வாழ்வது கிடையாது. யாரோ அவர்கள் அந்த மக்களை தங்களுடைய மக்கள் என்று பொய் சொல்லி புறங்கூறி அவர்களை தங்கள் மக்கள் எடுத்துக்கொண்டு பயக்கத்தால், அவர்களை அந்த பயமானத்தால் அவர்களை எல்லாம் அழிவுகளாக ஆக்கி தங்களிடம் உள்ள பணத்தை, கற்றாத திரவியத்தை மாறி வைத்து அவர்களை எல்லாம் அழிவுகளாக ஆக்கி திராவிட இயக்கத்தினுடைய குறிக்கோளையே திராவிட இயக்கம் ஏன் தோன்றியது என்கிற நோக்கத்தையே குழி தோண்டி புதைக்கின்றவர்களாக இன்றைக்கு அவர்கள் வைத்து வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் பாடம் கற்பிக்க இதுதான் சரியான தருணம். ஒரு தேர்தலிலே வெற்றி தோல்விகள் வருவது சமயம். வெற்றி பெற்றதற்காக தீராப்பு கொண்டு நடப்பதும், தோல்வி அடைவதற்காக முகத்தை தொங்க போட்டுக் கொண்டு போவதும் அரசியல்வாதிகளுக்கு அழகல்ல. என்னை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் என்னுடைய தகப்பன் கழகமாக்குகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை என்னை நடத்தி செல்கின்ற பெரும் பொறுப்பு வாய்ந்த பேர் இயக்கமாக கருதுகின்றேன். அந்த இயக்கத்திற்கு யாராவது உறுதிகள் எழுதினால் அவர்களை நான் சும்மா விட மாட்டேன். அவர்களுடைய கருத்துக்களை கருத்துக்கு கருத்து, எழுத்துக்கு எழுத்து, பேச்சுக்கு பேச்சு என்று அந்த நாள் முதல் இந்த நாளை போராடி வருகின்ற கழகம். அப்படி போராடினாலும் கூட அண்ணாவின் அமைதியின், அண்ணாவின் சாத்மீகத்தன்மையும், அண்ணாவின் தாராளமனப்பன்மையும், அண்ணாவின் பொறுமையும் எங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிற வரையிலே எங்களை யாரும் வீழ்த்த முடியாது, யாரும் அழிக்க முடியாது. எனவே அத்தகைய எளிமையான ஒரு இயக்கத்தின் தலைவர் என்ற முறையில் நான் உங்களை எல்லாம் கேட்டுக் கொள்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் முதலியார் சொன்னதை போல அதுதான் அரசியல் இயக்கம் அல்ல, ஒரு சமுதாயத்தின் இயக்கம். நாம் அடியர்களாக வாழ முடியாது. நாம் தொழில்பொருளாக, தொண்டர்களாக யார் என்ன கேட்டாலும் அதற்கு பதில் சொல்ல முடியாதவர்களாக வாழ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய யாரும் முடியாது. நான் இங்கே பார்க்கின்றேன், இளைஞர் கூட்டத்தை பார்க்கின்றேன்.
இளைஞர்களே, நீங்கள் தான் இந்த சமுதாயத்தினுடைய ஆளுநர்கள். அறிஞர்களால்தான் இந்த உலகத்திலே பல புரட்சிகள் நடைபெற்றன. இளைஞர்கள் தான் இந்த நாட்டை ஆள வைக்க வேண்டியவர்கள். என்னை போன்றவர்கள் எனக்கு ஏறத்தாழ 92 வயதாகிவிட்டது. நான் 10வது வயதிலே அரசியல் இயக்கத்திலே பணியாற்ற தொடங்கி இதுவரையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். ஓய்வு அந்த ஓய்வை எனக்கு இறக்கக்கூடாதான் கூட மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த ஓய்வை நான் விரும்புகிறேன். அந்த ஓய்வை நீங்கள் எனக்கு தெரியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த ஓய்வு ஒன்றுதான் நான் பட்ட மாற்றை, நான் உழைத்த உழைப்புக்கு நான் அடைந்த பயன் என்பதை இங்கே உங்களுக்கு சொல்லிக் கொண்டு விரும்புகிறேன். நான் பேசக்கூட முடியவில்லை, தகுந்த கொள்கையிலே பேசுகின்றேன். என்னால் அதிகம் நடக்கக்கூட முடியவில்லை. தள்ளாடி தள்ளாடி நடக்கிறேன். அப்படி இருந்தாலும் கூட நீங்கள் காட்டுகின்ற வளர்ச்சி, நிலத்திலே கொண்டிருக்கின்ற அன்பு, ஆர்வம், இவைகளுக்கு ஈடு இணை கிடையாது. இவைகளை நான் பொக்கிஷமாக கருதுகிறேன். உங்களுடைய அன்பால் தான், உங்களுடைய உதவியினால் தான் நான் கடைசி மூச்சை கூட விட்டு கொண்டிருக்கின்றேன். எனவே என்னை ஆதரிப்பது என்பது தனிப்பட்ட கருணாநிதி அல்ல. கருணாநிதி கொண்டிருக்கின்ற அந்த கொள்கை, கருணாநிதி கொண்டிருக்கின்ற அந்த உணர்ச்சி, அந்த தேகத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் ஒரே குறிக்கோளோடு வாழ வேண்டும். நம்முடைய தமிழர்களை காப்பாற்ற நம்மை விட்டால் இருக்கிறது இல்லை. வேறு யார் வந்து காப்பாற்றப் போகிறார்கள்? நாம் தான் நம்முடைய தமிழர்களை காப்பாற்ற வேண்டும். நாம் தான் நம்முடைய நாட்டை காப்பாற்ற வேண்டும். நாம் தான் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எனவே உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்வது, தியாகத்துக்கு தயாராகுங்கள். சர்வீ என்பார்கள் ஆங்கிலத்தை, அந்த மனப்பான்மைக்கு தயாராகுங்கள். எதற்கும் நாம் தயார், எதற்கும் நாம் ஈடுகொடுப்போம் என்ற சபதத்தை ஏற்று பணியாற்றுங்கள். ஒரு தேர்தலே வெற்றி தோல்வி சகிதம். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் தஞ்சாவூரில் கூட இருக்கின்ற தமிழர்களுடைய மக்களே, இளைஞர் சமுதாயமே, வாலிப பற்றாளவே, நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த தேர்தலிலே எதிரிகள் வெற்றி பெற்றுவிட்டால் பிறகு ஆகிய ஆண்டுகளால் தமிழ் சமுதாயத்தை உருப்படி வைக்க முடியாது. தமிழ் சமுதாயத்துக்கு விடுதலை கிடையாது, சுதந்திரம் கிடையாது. விடுதலை, சுதந்திரம் நாம் நமக்கு நாமே என்ற அந்த தத்துவத்தினுடைய வெற்றி இந்த தேர்தலிலே அடங்கி இருக்கிறது. அந்த தேர்தலை நாம் சீரோடும் சிறப்போடும் நடத்துவோம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இந்த மூன்றையும் நம்மளுக்கு போதித்த அறிஞர் அண்ணா அவர்கள், நம்முடைய பெரியவர்கள், உத்தமர் காந்தியடிகளுடைய வழியிலே நடந்தவர்கள், நடக்க வேண்டியவர்கள் எழுதுகிறாராம். அதையெல்லாம் மறந்துவிடக்கூடாது. மிக முக்கியமான ஒரு கொள்கையாக தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு சட்டமாக மது விலக்கு சட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு தோன்றியதும் மறுநாளே சட்டமாக ஆக்கும். மது விலக்கு இல்லாவிட்டால் மது விலக்கு செய்தவர்கள் மது விலக்கு வேண்டாம்
என்று சொல்லுவார்கள். ஜெயலலிதா அம்மையாரோட சொல்லியிருக்கிறார், படிப்படியாக நாங்கள் மதுவிலக்கு கொண்டு வருவோம். அது என்ன படிப்படி என்று எனக்கு புரியவில்லை. படிப்படியாக தஞ்சாவூரில் உள்ளவங்களுக்கு தெரியும். படிப்படியாக கொண்டு வந்தாலும் சரி, அல்லது மரக்காலாக கொண்டு வந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. மதுவிலக்கு என்றால் யாரும் மதுவை தொடரக்கூடாது. அந்த மது கடைக்கு யாரும் செல்லக்கூடாது. மது கடைக்கு செல்லுகின்றவர்களை தீண்டத்தகாதவர்களாக பார்க்க வேண்டும். மது நம்முடைய கெடுப்பது அது, நாட்டை குலைப்பது அது. இதை மறந்து விடாமல் மதுவிலக்கு திட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு இன்னொரு ஒத்துழைப்பு வேண்டும். நான் சொல்லுகிற நேரத்தில் ஆமாம் என்று தலையெழுத்துவிட்டு அதற்கு பிறகு மதுவிலக்கை பற்றி கவலைப்படாமல் இந்த நாட்டில் வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பழி கொள்ளுகிறார்கள், செலவு இருக்கிறார்கள். மது கடைகளை முதலிலே தந்தது கருதாலைதானே என்று குற்றஞ்சாட்டுகிற ஜெயலலிதாக்களை நான் அறிவேன். உண்மைதான், மதுவிலக்கு ஒரு 2-3 ஆண்டுகள் ஒத்திவைத்தது உண்மை. தமிழ்நாட்டினுடைய கஞ்சாதாவில் வருமானத்தை சரி செய்வதற்காக மதுவிலக்கை ஒரு 2 ஆண்டு காலம் ஒத்திவைத்தோம். 71 கொண்டு வந்த மது கடந்த தரப்பு 2 ஆண்டுக்கு பிறகு மீண்டும் மது கடைகளை மூடிய பிரிவை எனக்கு உண்டு. ஆனால் அப்படி மூடப்பட்ட மது கடைகளை எல்லாம் திறந்து வைத்து அரசாங்கத்தின் சேவைகளை வியாபாரம் நடத்துகின்ற பெருமை ஜெயலலிதாவுக்கு உண்டு. அதிமுக ஆட்சியில் மது கடைகள் திறக்கப்பட்டன. இன்றைக்கும் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான மதுக்கடை உண்டு. அந்த மதுக்கடையிலே உயர்ந்த மதுபானங்களை தயாரிப்பது உண்டு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர் எவரும் மதுக்கடையை திறந்தது கிடையாது, மது வியாபாரம் செய்தது கிடையாது. மதுவிலக்கு என்றால் அதை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட தியாக உள்ளத்தோடு, அப்படிப்பட்ட உறுதியான உள்ளத்தோடு மதுவிலக்கை சட்டமாக ஆக்கினால்தான் அது இணைக்கும். இல்லையில் நேற்றொன்று இன்றைக்கொன்று என்று வர்ணித்துக் கொண்டே போனால் அந்த மதுவிலக்கு திட்டத்தை வெற்றிகரமாக யாரும் நிறைவேற்ற முடியாது. அவர் நிறைவேற்றுகிறது சொல்லி மக்களை ஏமாற்றுகிற ஜெயலலிதாக்களுக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்கும் மதுவிலக்கு திட்டம் மகா உன்னதமான திட்டம், மகாத்மா காந்தி கொண்டு வந்த திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்ற திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் முன்னிலேயே சபதம் எடுத்துக் கொள்கிறது. சத்தியம் செய்கின்றேன், உறுதி அளிக்கின்றேன். மதுவிலக்குத்தான் கடையை ஊழினால் யாரும் மதுவாக அருந்த முடியாதவர்களுக்கு என்னென்ன சட்டத்தை விதிவிலக்குகளோ அதையெல்லாம் நிறைவேற்ற முடியாத அளவுக்கு மதுவை ஒழித்தே தீர்வோம். மதுவை ஒழிக்காவிட்டால் அது பார்க்கிறேன், பச்சை குழந்தைகளுக்கு இச்சையோடு மது எரிய ஊற்றி அதை சுயக்கை செய்கின்ற தந்தைமார்கள், தாய்மார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மதுவிலக்கு திட்டத்தை பலப்பூர்வமாக நாம் நிறைவேற்ற வேண்டும். மதுவிலக்கு திட்டத்தை, சட்டத்தை
நிறைவேற்றுகின்ற அந்த பணியிலே நீங்கள் அத்தனை பேருக்குள்ளோம் பதிலுக்கு வந்தால் நாங்கள் அதை நிறைவேற்ற ஒத்துழைப்போம் என்று கூறுகின்றவர்கள் இங்கே கைதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். 10 மணி ஆக போதியா? கூட்டத்தை 10 மணிக்குள்ளே முடிக்க வேண்டும் என்பது சட்டப்படி ஆக்கப்பட்டிருக்கிறது. அங்கே நானும் கூட்டத்தை இது அரசோடு சர்க்காரோடு ஒத்துழைக்கின்ற வகையிலே மணி 10 அறிவித்து இந்த அளவோடு வெள்ளை வந்து விளைவிக்கிறேன். மனவாதியில் உதயசூரியன் சொன்னோம், மனவாதியில் கை சின்னம் என்று கூறி விளைவிருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.